போதும், ஸ்டாப் பண்ணலாம். விளக்கம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி பண்ணுறீங்களா, அந்த விஷயம் சரியானதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, அதில் எந்த தப்பும் இல்லைல்ல. உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ உங்கள் குழந்தைங்களோ கலந்து பேசி முடிவெடுத்துட்டீங்கல்ல, கண்டினியூ பண்ணுங்கள். யாருக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க, விளக்கம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. நீங்கள் விளக்கம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகலாம் நம்ம ஒரு விஷயத்த பண்ண போகிறதில்ல. உங்களோட திருப்திக்கு, அதாவது என்னோட திருப்திக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை தான் பார்க்க போகிறோம். அந்த விஷயத்த தான் பண்ண போகிறோம். ஏன் விளக்கம் கொடுக்கணும்? நீங்கள் விளக்கம் கொடுத்தோன்னா அதை என்கரேஜ் பண்ணிவிட்டு, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணவா போகிறாங்க? அதுக்கும் ஒரு காரணம் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கேட்பாங்க. போதும், விளக்கம் கொடுத்தது போதும். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நமக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, நமக்கு என்ன செஞ்சால் நம்ம சந்தோஷமாக இருக்குமோ, நம்ம கூட இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க ஃபேமிலி அவங்களுக்கு பிடிச்ச